தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருந்த சமந்தா அவர்கள் ரசிகர் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் பொழுது கண்ணீரோட ஒரு வீடியோ ஒண்ணு அனுப்பியிருக்காங்க. அதுதான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். சமந்தா பத்தி எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். தமிழ் இண்டஸ்ட்ரியில பானா காத்தாடி மூலமா உள்ள என்ட்ரி கொடுத்த ஒரு பர்சன். இன்ன வரைக்குமே அவங்களோட பேரும் புகழும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க நிலையில ரீசெண்டா கூட அவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்ட அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கிற செய்தியெல்லாம் ரசிகர்கள் கேட்கும் பொழுது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்திருக்கு. இப்ப அந்த நிலைமையில கூட சமந்தா ஓரளவு தேறி வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுற இந்த நிலைமையில சமந்தாவோட தீவிரமான ரசிகர் ஒருத்தருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, கொடிய நோயால பாதிக்கப்பட்டு இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரா. இந்த விஷயம் சமந்தாவோட அசிஸ்டன்ட் மூலியமா சமந்தாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதை கேள்விப்பட்ட உடனேயே அவங்க ஒரு வீடியோ ஒண்ணு எடுத்து அந்த ஒரு பர்சனுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்பவே ஸ்ட்ராங்கா இரு, நீ தைரியமானவன், கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வருவ, நீ வந்ததுக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி குடிக்க போலாம், உனக்காக நாங்க எல்லாரும் இங்க காத்துட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம உன்னை நீ நம்பு, உன்னோட ஸ்ட்ரென்த் நீ நம்பு, இங்க நாங்க எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சமந்தா ரொம்ப உருக்கமா ஒரு சில கண்ணீர் துளிகளோட அனுப்பியிருக்க அந்த வீடியோ சோசியல் மீடியால ஒரு பக்கம் பேசப்பட்டிருந்தாலும் இதுக்கு ரிப்ளை கொடுக்கிற மாதிரி நாக சைத்தன்யா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்காங்க அவங்களோட எக்ஸ் தளத்துல. Your tears for others will float you closer towards God. அதாவது நீ எந்த அளவுக்கு மத்தவங்களுக்காக கண்ணீர் சிந்தறியோ அந்த அளவுக்கு நீ கடவுள் கிட்ட நெருக்கமா இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னமோ சமந்தா அவர்கள் கண்ணீர் விட்டதுக்காக இவர் போட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது நம்ம இடத்துல காமனா நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெளிவா புரியுது. நாக சைத்தன்யா சமந்தா ரெண்டு பேருமே விவாகரத்து ஆனாலுமே அவங்களுக்குள்ள இருக்க காதல் என்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு ஒரு கஷ்டம் இல்ல தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க ரெண்டு பேருமே குரல் எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.